வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்க, அவங்க இருந்து ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட கொடுமைகள் அட்டுழியம் அட்ராசிட்டி ஒரு நாள் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் அட்டூழியம் அதிகமாயினே போயின்னு இருக்கு. இதனால கடுப்பான நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க, அந்த அட்டூழியத்தை அடக்கத்துக்கோசரம் ஒரு பொய் சொன்னாங்க. அந்த ஒரு பொய்யால இப்ப பின்விளைவுகள் நிறைய எதிர்பார்க்க போறாங்க நம்ம இலக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த எஸ்எஸ்கே இந்த மாதிரி பண்றதுனால தான் கௌதம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கே உயிரோட இருக்கிற வரையும் நம்மளுக்கு நிம்மதியா இல்லை, அவனை போய் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சடனா எழுந்து நம்ம கௌதம் போறாரு. உடனே பாக்கணுமே அப்படின்னு சும்மா மண்டோர பக்கம் எனக்கு காய்துரா சூடு ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான விஷயம் தாங்க நடக்க போகுது. நம்ம இலக்கியா கௌதம் மறுபக்கம் ஜானகி ரேவதி கோயிலே ஒரு பக்கம் தஞ்சை அடைஞ்சிட்டாங்க, அங்கேயே ஒரு பக்கம் உறங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு நம்ம இலக்கியா ஏதோ ஒரு நினைப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு எழுந்து பாக்குறாங்க, நம்ம கௌதமா காணோம். ஐயோ கௌதம் 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 சொல்லிட்டு நாலா பக்கம் தேடுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போய் பாக்குறாங்க. ஒருவேளை எஸ்எஸ்கேவை போட்டு தள்ளுறேன்னு சொன்னாரு, போயிட்டு இருப்பாரோ. ஐயோ எஸ்எஸ்கேவுக்கு எதனா ஒன்று நடந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுளே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதை எங்க போய் சொல்றது, இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போறாங்க. ஒரு பக்கம் பயத்துல அப்படியே அள்ளு விட்டுறது ஒரு பக்கம். இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட ஆட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரியலீங்க. அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல என்னதான் பண்ண போறாங்க, அவரால் என்னடா முடியும், ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணலாம். ஆனா அது போல நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துலயும் அது போலதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களே எஸ்எஸ்கே கொல்லதான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நம்ம கௌதம் சடனா முன்னாடி வராங்க. உடனே ஒண்ணும் இல்ல, மனசு சரியில்லை, அதனால கொஞ்சம் கோயிலுக்கு வெளியே போய் உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன கௌதம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நீங்க சடனா போனதோ எங்க போய் எஸ்எஸ்கே தான் ஏதோ பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்துல பதட்டமே ஆயிடுச்சு, பயத்துல நடுங்கிட்டேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி இலக்கியா உங்களே தனிமையில விட்டு நான் எப்படி போக முடியும், ஏன்னா என்ன நம்பி நீங்க 3 பேர் இருக்கீங்க, உங்களே நான் பாத்துக்கணும்ல, அதுக்காவது நான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் இருந்துச்சு உண்மைதான். இப்ப எஸ்எஸ்கே தானே ஒண்ணு பண்றதுனால என்ன நடக்க போகுது, அவன் வாழ்க்கை அவன் பண்ணிட்டான், அவன் போய் சேர்த்து விடுறான்னு சொல்லிட்டு நாமளும் போய் சேர்த்து விட முடியுமா? அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம எதனை கொண்டு போகணுமோ அந்த விஷயத்துல நம்ம கொண்டு போயினே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தின்னு போயினே இருக்கணும். இதுக்கு மேல இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, ஒரு பக்கம் ஆர்வமாவும் இருக்கு. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் தொடர்ந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா அது இங்க நடக்காது. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணுங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால செய்ய முடிஞ்ச நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தபடியான விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி இருந்தாலும் இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம காத்து இருக்கார்ல, அவர் வந்து போயிட்டு அவங்க வக்கீல் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி அஞ்சலி பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க அஞ்சலி பேரை எப்படி வைக்க முடியும், இந்த கம்பெனி இப்ப எஸ்எஸ்கே பேர்ல தானே இருக்கு, எஸ்எஸ்கே என்ன சொல்றாரோ அதுதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேக்குறாரு. உடனே பாக்கணுமே, இதோ பாருங்க கார்த்தி, உங்க சொத்து முழுக்க எஸ்எஸ்கே பேர்ல இருக்கு, இனிமே இந்த சொத்து எல்லாமே எஸ்எஸ்கே தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கம்பெனி உட்பட, இந்த ஊடு உட்பட, உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இப்ப எஸ்எஸ்கே தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு முக்குதாடி நின்று இருக்காரு நம்ம கார்த்தி. ஐயோ நம்ம அண்ணா அப்பவே சொன்னாரு எஸ்எஸ்கேவை நம்பாதரான்னு சொல்லிட்டு. நாம ஆனா நம்பிக்கை இல்லாம அண்ணனுக்கே நான் கெடுதல் செஞ்சேன், அந்த கெடுதல் தான் வந்து என்னை அடிச்சு இந்த மாதிரி ஓரமா உட்கார வச்சிருக்கு, நான் பண்ண தப்பு தான் இந்த தப்புக்கான விளைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குதான் சொல்றது தன்வினை தன்னை சுடும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு மேல ஒருத்தர் மேல தவறு நினைக்கிறோமோ, ஒருத்தரை எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம மேல அப்படியே சும்மா 10 மடங்கு போர்ஸோட பாயம். அப்பதான் நமக்கு புரிய வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்லோ, இதுக்கு மேல இந்த தப்பை நம்ம செஞ்சுக்க கூடாது, நம்ம பண்ண தப்பு நமக்கே பின்விளைவுகளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க புரிய வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது, எப்படி இந்த சீரியலை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரா சொல்ல போறோம்னு உங்களுக்கே நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரேவதியை பத்தி தான் சொல்ல போறேன். ரேவதி பண்ண ஒரு தப்பு இப்ப மிகப்பெரிய ஒரு
கஷ்ட காலத்துல தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்ப ரேவதி பண்ண தப்பு ரேவதிக்கே திரும்ப வந்து அடிக்க போகுதுங்க. ஏன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி தான் இதுக்கு எல்லாமே காரணம் முழுக்க முழுக்க. இப்ப ரேவதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கௌதமுக்கு தெரியாத வரையும் நல்லதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா கௌதமுக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு. அந்த சமயத்துல மிகப்பெரிய பூகம்பமே தலைமையில இறங்கினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா மிகப்பெரிய ஒரு பூகமும் இவங்க தலைமையில இறங்க போகுது. அது மட்டும் எனக்கு நிச்சயமா நல்லாவே தெரிய வருது. ஏன்னா இவங்க பண்ண தப்பு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சுட்டி காட்டுற தப்பா தான் இருக்கு. இந்த தவறை எப்படி சரி செய்ய போறாங்க, இதுக்கு மேல பிரச்சனை வராதா இல்ல மேலும் மேலும் பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராதான் இப்போதைக்கு நம்ம இலக்கியாசிரியர் சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல வேற ஏதோ பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். பிரச்சனை வராதுன்னு யாரும் சொல்ல மாட்டோமே, பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், எந்த விதத்துல எதிர்கொள்ள போறோம், அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயமாவே ஒரு அமைப்பாவே இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அதாவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கேவும் மறுபக்கம் தாட்சாயினியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கார்த்தி வீட்டுக்கு வந்து கார்த்தியை வெளியே துரத்தி அடிக்க பாக்குறாங்க. இப்போ அவங்க முழிக்கிறார் ஒரு பக்கம், கார்த்தி திருன்னு திருவிழா காண போற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.